தலையில ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா வந்தவர் தான் திரு மகமூடி பழனிசாமி அவர்கள். கண்டிப்பா புது அடிமைகள் விரைவில் ஒன்றிய பாஜக அரசுக்கு மாட்டுவாங்க. அவருக்கு முகம் மட்டும் வேர்க்கல, கண்ணும் வேர்த்திருக்கு. பழைய அடிமைகள் பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் வலவீசி தேடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை அடிமைகள் ஒண்ணு கூடி வந்தாலும் நம்முடைய கருப்பு சிவப்பு தொண்டன் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் 6க்கு 6 ஆனால் செயல்பாடு அவர்கள் நிச்சயம் அடிப்பான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை தீர்வளிக்கிறதா வாழ்த்துக்கள். என்னுடைய கனவுகளும் வந்து தேடி வாங்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் திரு செயல்பாடு அவர்கள். சென்னை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் யோசிச்சு பார்த்தேன், நான் என்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக செயல்பாடு கிட்ட தேதி கொடுத்தேன். இப்பொழுதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்ப திருப்பி வந்திருக்கிறேன்னு, இது என்ன நிலவா இல்ல கனவா இல்ல உண்மையா? இப்படி என்னுடைய கனவுகளும் வந்து தேடி வாங்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் திரு செயல்பாடு அவர்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கரெக்ட் போன வாட்டி வரும்போது இதே மாதிரி ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி கொடுக்கும் பொழுது சரியாக 15 நாட்கள் 14 நாட்கள் இருக்கும் நம்புகின்றேன். அந்த நிகழ்ச்சி மேடையிலேயே என்கிட்ட தேதி கேட்க கூட இல்லை, அவரே முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்த போற, அதற்கு நீங்க வர வேண்டும் என்று அப்பொழுதே என்னிடத்தில் ஒரு அன்பு கட்டளையிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்து வந்திருக்கிறார். அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. கழகத்துடைய நிர்வாகிகள் கழகத்துடைய வெற்றிக்காக 2026 தேர்தல் வெற்றிக்காக உழைக்க தயாராக இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு தொகுதிக்கு தலைவருடைய கட்டளையின் பேர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தொகுதியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் சந்திச்சு அவங்களோட ஆலோசனை பண்ணி என்னுடைய தொடர் சுற்றுப்பயணத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னதான் பகல் முழுக்க ஊர் சுத்தினாலும் இரவு தூங்குவதற்கு வீட்டுக்கு வந்துதான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு நான் சென்றாலும் இது என்று என்னுடைய வீடு, தாய் வீடு இந்த கிழக்கு மாவட்டம். அந்த உரிமையோடு தான் செயல்பாடுகள் என்னை அழைத்திருக்கிறார்கள். அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை வந்திருக்கிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகள், ரம்ஜான் திருவிழா, கிறிஸ்துமஸ் தின விழா, கலைஞர் பிறந்தநாள் விழா, தலைவருடைய பிறந்தநாள் விழா, என்னுடைய பிறந்தநாள் விழா. எனக்கு தெரிஞ்சு சேகர் பாபு அவர்கள் அவருடைய பிறந்தநாளுக்கு மட்டும்தான் நிகழ்ச்சி நடத்துவதில்லை என்று நினைக்கின்றேன். இன்னும் சொல்லப்போ நீங்க மேடைக்கு வந்தோடனே பல பேர் பூங்கொத்து கொடுத்து புத்தகங்கள் கொடுத்து சிலருக்கு என்ன வாழ்த்துவதுன்னே தெரியல. தீபாவளி திருநாள் சொல்லாமா வேணாமா, சொன்னா இவர்தான் கோச்சுப்பாங்க அப்படின்னு சில பேர் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். ஆனால் ஏதோ பண்டிகை காலம் மட்டும்தான், ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்டிகை காலம், ஒரு ரம்ஜான், தீபாவளி திருநாள், கிறிஸ்துமஸ் இப்படிதான் நிகழ்ச்சி நடத்துறவர் கிடையாது அண்ணன் செயல்பாபு அவர்கள். வருடம் முழுக்க 365 நாளும் நிகழ்ச்சியை நடத்துவர், நலத்திட்ட உதவிகளை கொடுப்பவர் தான் அந்த செயல்பாபு அவர்கள். நேற்று நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வைத்து கோத்தூர் தொகுதியில ஸ்பெஷலாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டினார். இன்றைக்கு என்னை அழைத்து கொளத்தூர் தவிர 5 தொகுதிகளுக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி என்னுடைய தேதிகளை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி நிகழ்ச்சியை நடத்துவதில் அண்ணன் சேகர்பாபு அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது.
பொதுவாகவே அவர் நிகழ்ச்சிகளை அடுத்துக்கொள்ள ஆள் கிடையாது. கலைஞர் அவர்கள் நம்முடைய தலைவரை பற்றி பேசும்பொழுது பாராட்டி பேசுவார். உழைப்பு உழைப்பு உழைப்புன்னா அது ஸ்டாலின் தான் அப்படின்னு பாராட்டுவார். அப்படிப்பட்ட உழைக்கின்ற உழைப்பிற்கே பெயர் போன நம்முடைய தலைவர் இடத்துல நீங்கள் வெறும் சேகர் பாபு கிடையாது, நீங்கள் செயல்பாபு என்ற உழைப்பை கொடுப்பவர் அந்த சேகர் பாபு. அவருக்கு நிகராக இங்கே உழைப்பதற்கு யாரும் கிடையாது. அதுவே சில நேரத்தில் நமக்கு பிரச்சனையாகவும் முடிச்சிடும். அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது, அவருடைய உழைப்புக்கு ஈடு கொடுக்க முடியாது. கடவுளை சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எங்களுக்கு அந்த சேகர் பாபு அவர்கள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். இப்படி உழைப்புக்காக பெயர் எடுத்த சேகர் பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி, அதுவும் இன்னைக்கு மட்டும் 3 நிகழ்ச்சிகள், அதில் முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி, இதன் பிறகு 2 நிகழ்ச்சிகள். அதை முடித்துவிட்டு நான் என்னுடைய தொகுதி மன்னிக்கணும், நம்முடைய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு நான் செல்ல வேண்டும். அங்கு கிட்டத்தட்ட 7 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்வார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு பேரறிஞர் அண்ணா சொல்வார். இன்றைக்கு ஏழ்மையே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய மாவட்டம் முழுக்க பல்வேறு நலத்திட்டங்களை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தல் பொழுது உங்களுடைய உழைப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக வெற்றி பெற்று அந்த பொறுப்பில் அமர்ந்தார். அந்த தேர்தல் வெற்றிக்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உழைக்கக்கூடிய உடன்பிறப்புகள். உங்களுடைய உழைப்பின் காரணமாக தான் நம்முடைய தலைவர் வெற்றி பெற்று இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவில் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கார். அதுல சில திட்டங்களை மட்டும் இன்னைக்கு உங்கள்கிட்ட நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன். முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைவர் அன்னைக்கு முதல் நாள் அன்று 5 கையெழுத்து போட்டார். முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அது முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவிச்சு செயல்படுத்தினார். அது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இன்னைக்கு இந்த மகளிர் விடியல் பேருந்து திட்டங்க, விடியல் பயண திட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட மகளிர் தமிழ்நாடு முழுக்க இந்த 4.5 வருஷத்துல 800 கோடி பயணங்களை 800 கோடி ட்ரிப்ஸ் 800 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், பசியோடு வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தலைவர் அவர்கள் அறிவிச்சார். இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இன்னைக்கு அந்த திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு பகவான் சிங் அவர்கள் வந்து பாராட்டி என்ன சொன்னார் தெரியுமா? பஞ்சாப் மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் நம்மளோட கூட்டணி கட்சியில கிடையாது, ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர், பாராட்டி பேசினார். இதே சென்னைக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னார்? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக மிக சிறந்த திட்டம். இது அடுத்த ஆண்டுக்கு என்னுடைய மாநிலம் பஞ்சாப் மாநிலத்துல நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பத்துமா போதுமா? பள்ளி கல்வி பத்துமா? பத்தாது. பள்ளிக்கூடம் முடிச்சு உயர்கல்வி படிக்க காலேஜுக்கு போனோம், உயர்கல்வி படிக்கணும்னு தலைவர் அவர்கள் அறிவிச்சார். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய், மாணவனாக இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டம், மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம், மாசம் 1000 ரூபாய் அவனுடைய வங்கி கணக்குல இருப்பு வைக்கப்படும், வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தை தெலுங்கானாவோட முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டி அவர் பேசினார். வந்து பாராட்டி முதலமைச்சரை பாராட்டி சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இது மிகச்சிறந்த திட்டம். அடுத்த கல்வியாண்டிலிருந்து என்னுடைய தெலுங்கானா மாநிலத்திலையும் இந்த திட்டத்தை நான் தொடர போறேன் அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சர் அவர்கள் பாராட்டார். மற்ற மாநில முதலமைச்சர்லாம் வந்து பாராட்டக்கூடிய அளவுல மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அது நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் அதற்கு சாட்சி. ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சரும் வந்து பாராட்டிட்டு போறாங்க. இப்படி பல திட்டங்கள். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பாத்தீங்கன்னா 22 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம்,
நாம நிறைவேற்ற முடியாதுன்னு எதிர்கட்சிகள்லாம் புகார் சொன்ன திட்டம் அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் 1000 ரூபாய் தரேன்னு தலைவர் சொன்னார். நாம் ஆட்சி பொறுப்பு இருக்கும்பொழுது கடும் நிதி நெருக்கடி, கொரோனா காலம், இரண்டாவது ஊரடங்கு காலம் இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே பயன்படுத்துகிறார். 2 வருடங்களுக்கு மேலாகுது. 26 மாசம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் துவங்கின திட்டம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி நேற்று அந்த பயனாளிகளுக்கெல்லாம் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் போய் சேர்ந்திருக்கும். ஒவ்வொரு மகளிருக்கும், அதாவது 1,16,00,000 மகளிருக்கு இது வரைக்கும் இந்த 2 வருஷத்துல மட்டும் 26,000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். சில இடங்கள்ல ஒரு புகார் வந்துச்சு, பல பேருக்கு வந்துருச்சு, சில பேர் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு. நானும் செயற்பாடு மூத்த அமைச்சர்கள்லாம் தலைவர்கிட்ட போய் சொன்னோம். சில இடங்கள்ல மகளிர் அதை ஒரு குறையா சொல்றாங்கன்னு சொன்னோடனே தலைவர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் உங்க பகுதியில் நடந்திருக்கும். மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட 99 முகாம்களை முடிச்சிட்டோம். இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல முதலமைச்சருடைய கட்டளையின்படி, அவருடைய அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு காலையில அறிவிச்சேன். எல்லாரும் கேட்டாங்க, விரிவுபடுத்திருக்கிறீங்களே இந்த கூடுதல் மகளிருக்கு எப்போ மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க போறீங்க அப்படின்னு பல எதிர்கட்சி தலைவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்டாங்க. இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல முதலமைச்சர் உத்தரவு பேர்ல நான் இன்னைக்கு அறிவிப்பு பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அந்த விடுபட்டு போன தகுதியுள்ள மகளிருக்கு முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும். வர டிசம்பர் மாசத்திலிருந்து விடுபட்டு போனவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வந்து சேரும் அப்படின்னு இன்னைக்கு சட்டசபையில பேசிட்டு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். இப்படி பல்வேறு திட்டங்கள், ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்தால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு 2 இலக்கு வளர்ச்சியோட, டபுள் டிஜிட் வளர்ச்சியோட, பொருளாதார வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய முதலமைச்சருடைய உழைப்பால, திட்டங்களால இன்னைக்கு தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறதுனால, சாதிச்சுட்டு வர்றதுனால ஒன்றிய பாஜக அரசுக்கும் அவங்களுடைய அடிமை கூட்டம், இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டத்திற்கும் வயிற்றுச்சு. நம்ம எவ்வளவு தனங்கள் கொடுத்தாலும் முதலமைச்சர் இவ்வளவு சிறப்பா செயல்படுறாங்களே, தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்காங்களே, தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிச்சு அவங்களுக்கு வெற்றி மேல வெற்றியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு வைத்தறிச்சு. இதற்கு எப்படி இடத்தை செய்யலாம், இது எப்படி தடங்கள் ஏற்படுத்தலாம்னு பல்வேறு வழியில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மொழி உரிமையை பறிக்க முயற்சி பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, இந்த திட்டத்தை நிறைவேற்றினாதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி. இது ஒன்றும் ஒன்றிய அரசுடைய பணம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம், நாம கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம். அதை திரும்ப கொடுக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2500 கோடியை தருவேன்னு ஒன்றிய அமைச்சர் மிரட்டினார். நம்முடைய தலைவர் சொன்னார், நீங்க புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல குறுக்கு வழியில மீண்டும் இந்தி திணிப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறீங்க, சமஸ்கிருதத்தை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க பாக்குறீங்க, குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறீங்க. 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் அதை எந்த நாளும் தமிழ்நாட்டுக்குள்ள புதிய கல்விக் கொள்கையை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த 2500 கோடியை நம்முடைய முதலமைச்சர்கள் வாங்கியிருக்கிறார். நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, மாநில உரிமைகளை எல்லாம் படிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வச்சவங்க தான், ஒன்றிய பாஜகவுக்கு அடகு வச்சவங்க தான் இந்த அடிமை கூட்டம். மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பிறகு அதிமுக எடுத்த நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாரும் உங்களுக்கு தெரியும். இனிமே எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது. தேர்தல் தோல்விக்கு மிக மிக முக்கிய காரணமே பாஜகவோடு நான் கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு வந்திருக்கிறார். அது சும்மாவா போனாரு, ஊரே பார்த்து சிரிச்சது.
இன்னைக்கு மக்கள் அவரை கூப்பிடுறது எடப்பாடி பழனிசாமின்னு கிடையாது, முகமூடி பழனிசாமி தான் கூப்பிடுறாங்க. தலையில ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா வந்தவர் தான் திரு முகமூடி பழனிசாமி அவர்கள். அதை கூட நான் கண்டுபிடிக்கல, பத்திரிகைக்காரன் தான் கண்டுபிடிச்சான். பத்திரிகையாளர் கேட்டாங்க, அது ஏங்க போயிட்டு வந்தீங்களே, உள்துறை அமைச்சர் தானே பார்த்துட்டு வந்தீங்க, முகத்தை ஏன் மூடிட்டு வந்தீங்க, அப்படி என்ன அது நடந்துச்சு உள்ள சம்பவம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாரு, இல்ல வேர்த்துச்சு, முகம் வேர்த்துச்சு, அதனால முகத்தை மூடிட்டு வந்தேன்னு சொன்னார். அவருக்கு முகம் மட்டும் வேர்க்கல, கண்ணும் வேர்த்திருக்கு. உள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். இப்படி ஒரு அடிமை கூட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு தயார் பண்ணி தங்களுடைய அடிமையா சேர்த்து வச்சிருக்கிறது. பழைய அடிமைகள் பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் வலவீசி தேடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா புது அடிமைகள் விரைவில் ஒன்றிய பாஜக அரசுக்கு மாட்டுவாங்க. எத்தனை அடிமைகள் ஒண்ணு கூடி வந்தாலும் நம்முடைய கருப்பு சிவப்பு தொண்டன் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் பாசிச அரச, அடிமை அரச, அடிமை கட்சியை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சு விட நம்முடைய திமுக தோட்டம் கடைசி வரைக்கும் அனுமதிக்க மாட்டார். அதற்கு இந்த நாள்ல நாம் அத்தனை பேரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும். நம்ம கிட்ட இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, இல்ல இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு. அடுத்த 5 மாதம் மிக மிக முக்கியம். வந்திருக்கக்கூடிய கள நிர்வாகிகள், கள வீரர்கள், நீங்க அத்தனை பேரும் அடுத்த 5 மாசம் மக்களோடு நெருங்கிய நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். அரசினுடைய பிரச்சாரத்தை, தலைவருடைய சாதனைகளை, செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை தைரியமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நிச்சயமா சொல்றேன், இந்த 4.5 வருஷத்துல நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்துல ஏதாவது ஒரு திட்டத்துல தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் யாராவது ஒரு பயனாளிகள் நிச்சயமாக இருப்பாங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. இலக்கு 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும். மீண்டும் அடிமை ஆட்சிய தமிழ்நாட்டுக்குள்ள வராம தடுக்க வேண்டிய அந்த கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களை விட அதிகமான கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உங்க கையில இருக்கு. இதை நம்ம உணர்ந்து செயல்பட்டாக வேண்டும். செய்வோமா? நிச்சயமாக செய்வோமா? தலைவர் அவர்கள் 200 டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் 6 தொகுதி சிக்ஸர் அடிக்கிற மாதிரி 6க்கு 6 அந்த செயல்பாடு அவர்கள் நிச்சயம் அடிப்பான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை செய்து காட்டுவீங்க. இறங்கி நிச்சயம் நீங்க செய்து காட்டுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, இந்த 6 தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசம் எந்த தொகுதி அப்படிங்கிற போட்டி தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். குளத்தூரை விட்டுருங்க, வீட்டுக்கு போக முடியாது. அந்த போட்டி அடுத்த 5 மாசம் நமக்குள்ள அந்த போட்டி இருக்கணும். பாப்போம், நீயா நானா, உன் தொகுதியா என் தொகுதியா, யார் அதிகமா பிரச்சாரம் பண்றா, யார் அதிக வாக்கு வித்தியாசத்தை காட்டுறா. தேர்தல் நாளன்ற வரைக்கும் யார் மக்களை சந்திச்சு மக்களை கையோட கூட்டிட்டு போய் வாக்குச்சாவடியில் விட்டு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கிறதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறா. அது மட்டும் இல்ல, தேர்தலோட முடியாது, வாக்கு எண்ணிக்கிற முடிகிற வரைக்கும், டிக்ளரேஷன் வாங்குற வரைக்கும், தலைவர் யார வேட்பாளர் அறிவிக்கிறாங்களோ அவருடைய வெற்றியை உறுதி செய்யற வரைக்கும் களத்தில் இருந்து அந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு உங்க அத்தனை பேருக்கு இருக்கு என்று கூறிக்கொண்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த சேகர்பாபன் அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதே எழுச்சியோடு அடுத்த 5 மாதம் நீங்க களத்துல சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆனால் சேகர்பாபு அவர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.